கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை காமிக்கிறாங்க. அவள் தனியாக அங்கே வந்து கேம்ப் போட்டு அங்கே வந்துட்டு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கா. இப்படி வந்துட்டு நீ பண்ணுறது தப்புமா. இப்போ சின்ன வயசில் இப்படி தனியாக போனேன்னா அது ரொம்பவே வந்துட்டு டேஞ்சர் ஆயிரும். ஏதாச்சும் போவட் வந்துட்டு ஏதாச்சும் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது அந்த சைடில் பார்த்தா நம்ம மாஃபியா ஹீரோ வந்துடுறான். அவனோட நேம் வந்து லீ. அவனை விரட்டிட்டு அங்கே ஆளுங்க வந்ததுமே வேகமாக வாய மூடிட்டு வா என் கூடன்னு சொல்லிட்டு அந்த டென்ட்டுக்குள்ளே அங்கே உள்ளே போயிடுறான். என்ன நீ பண்ணிட்டு இருக்க, நீ வெளியே போகுன்னு சொன்னதும் ஃபர்ஸ்ட் நீ வந்துட்டு என்ன ஹஸ்பண்ட் கூப்பிடு, நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்றத அவன் சொல்றான். ஹீரோயின் பயந்து போயிருக்கவுமே கண்ணை வச்சு மிரட்டிட்டு இருக்கான். இதை ஷூட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹபி அப்படின்றத செட்டு கூப்பிட்டதுமே நல்லா சத்தமா கூப்பிட்டு அப்படின்றத சொன்னதும் அதே மாதிரி எங்க சொன்னதும் அவன் பாட்டு அங்கே வந்து கிஸ் பண்ணதுமே ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்க என்னை விடு அப்படின்றத சொல்றா. பட் அங்கே போர்ஸ் பண்ணி அவன் பாட்டுங்க கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கே அந்த ஆளுங்க வந்துட்டு இங்கே பாரு ஏதோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போல, வா நம்ம அங்கே அந்த பக்கம் போகலான்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போயிடுறாங்க. நீ இப்போ எனக்கு வந்துட்டு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்க, இதுக்கு கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை எப்பயுமே மறக்க மாட்டேன்னு சொன்னதுமே அவள் கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சதுமே என்னை இப்போ வரைக்கும் யாருமே டச்சே பண்ணதில்லை, ஃபர்ஸ்ட் டைம் என்னை வந்து நீ ஸ்லாப் பண்ணியிருக்க அப்படின்றத அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை நீ இதுக்கப்புறம் என்கிட்ட எப்பயுமே தப்பிக்க முடியாது அப்படின்றத சொல்லி அங்கே ரிங்கையுமே கொடுத்து உன்னை கண்டிப்பாக நான் தேடி கண்டுபிடிச்சிருவேன், நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோவை கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க. அவன் ரொம்ப அங்கே மாசா என்ட்ராகிறான். அப்போ அங்கே வந்துட்டு பாஸ் நீங்கள் அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் விசாரிக்க சொல்லியிருந்தீங்க, அவங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், அதுக்கு மேலே ரைட் வேற கொடுப்பாங்க, ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோவுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு எப்படியாச்சும் இவளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்றத சொல்கிறான். அதே டயத்தில் அங்கே வந்துட்டு சொல்கிறாங்க இப்படி உங்கள் அம்மா வந்துட்டு ஏகப்பட்ட பொண்ணுங்களை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவங்க மேரேஜுக்காக, நீங்கள் போய் மீட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அசிஸ்டன்ட் அந்த சைடில் பார்த்தா நம்ம ஹீரோயின் ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்கு வரா. பார்த்தா ஏகப்பட்ட பொண்ணுங்களை அங்கே வந்துட்டு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. பூராமே பணக்கார வீட்டு பொண்ணுங்களா. அவங்க பையன் வந்ததுமே உனக்காக ஆல்ரெடி பொண்ணெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிட்டேன், உனக்கு எந்த பொண்ணு பிடிக்குதோ நீ சூஸ் பண்ணி வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னதுமே அங்கே வந்துட்டு ஒவ்வொரு பொண்ணுமே தன்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு ப்ரொஃபைல் கொடுத்து அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் வந்துட்டு இவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்காக உள்ளே வந்துடுறா. அங்கே அவளை பார்த்ததும் இவன் ஷாக் ஆகி போயிட்டு அவளோட கையை பிடிச்சிட்டு நான் வந்துட்டு இவளை தான் மேரேஜ் பண்ண போகிறேன், இவங்களுக்கு கிடையாது அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க எல்லாருக்குமே அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. அப்போ நம்ம ஹீரோயின் யார் நீ, எதுக்காக என்ன பார்த்து மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன்னு சொல்கிறப்ப உன் கையில் அன்னைக்கு ரிங்கு போட்டது நான் தான், உனக்கு என்ன மறந்து போச்சான்னு சொன்னதுமே அதை பார்த்துட்டு அவளுக்கு அதுக்கப்புறம் தான் அன்னைக்கு வந்து மிஸ்பிஹேவ் பண்ணது எல்லாமே ஞாபகம் வருது. என் உன்ன மாதிரி ஜென்மத்தை போய் நான் ஏன் மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. என்ன விஷயம் என்ன, அவங்க அப்பா வந்து சூசைட் பண்ணிட்டு இறந்துருக்காரு. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே அவங்க அப்பா வந்து கடன் வாங்கியிருந்தாருமா அந்த லீவ் ஃபேங்க்டா, அவன் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அவனால தான் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறப்ப அதே சைடில் தான் நம்ம ஹீரோவுமே போயிருக்கான். ஸோ வந்துட்டு அதை பார்த்துட்டு அங்கே அவள் ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாயிட்டு இவன் தான் என்னோட ஃபஸ்ட்டு எதிரியேன்னு சொல்லிட்டு அப்போவே இங்கே முடிவு பண்ணியிருக்கா. இதெல்லாமே நினச்சி பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு இதுக்கப்புறம் எப்பயுமே மூஞ்சில் முழிக்க விழுகலை, இந்த அப்படி ரிங் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே தூக்கி எறிஞ்சிட்டு ஏதாச்சும் நீ என்கிட்ட வந்துட்டு மேரேஜ் பண்ணணும் அது இதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே நான் உன்னை சும்மா விட மாட்டேன், மரியாதையை என்கிட்ட இருந்து விலகேறு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கோவமாயிட்டு போகும்போது அவங்க அம்மா இவ்வளோ தூரத்துக்கு இன்சல்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கா, இவ்வளோ போய் நீ மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்லும்போது அசிஸ்டன்ட் நான் பாஸ் ஏதாச்சும் ஒரு வழி பண்ணவான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பண்ணா மேரேஜ் அவ்வளோதான் அப்படின்றத சொன்னதும் எல்லாருக்குமே அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அங்கே பண்ணு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தா. அங்கே காலேஜில் படிக்கிற எல்லாருமே ஒழுங்காக வந்துட்டு சாப்பிட்றதும் கிடையாது படிக்கிறதும் கிடையாது, எப்போ பார்த்தாலும் காசை மிச்சம் பண்ணுறேன்னு இதே பொழப்பாக தான் இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ரொம்பவே அங்கே வந்துட்டு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே பார்த்தா அங்கே வந்துட்டு இப்படி வந்துட்டு இந்த காலேஜ் உங்களோட நேமில் தான் மாறிடுச்சின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கொடுத்ததுமே அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகி போயிடுறா. பார்த்தா அவளுக்காக ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் எல்லாம் அங்கே வந்து கொண்டுட்டு வந்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோவுமே. நம்ம ஹீரோயின் நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொன்னேன் என் பக்கத்தில் வந்து இப்படி நெருங்கி வராதான்னு சொல்லிட்டு, உன்னால் என் டோட்டல் ஃபேமிலியுமே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, என்னோட அப்பா வந்துட்டு இறந்து போயிட்டாரு, என்னோட அம்மாவுமே அதனால் இறந்து போயிட்டாங்க, இதுக்கு நீ தான் காரணம், உன்னை பார்த்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு நீ இதெல்லாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத சொன்னதும் நீ ரொம்பவே மோசமானவேன்னு சொன்னதுமே மோசமானவனா நான் உனக்கு அப்படின்னா என்ன நான் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வம்பு பண்ணி வேமா அங்கே வந்துட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு பக்கத்தில் அங்கே க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுறான்.
உனக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டு புரிய வச்சுடுறேன். அதுக்கப்புறம் என்னை பற்றி இப்படி தப்பாலாம் நீ பேச மாட்டேல்லன்னு சொன்னதுமே மரியாதை நீ விலகி போகும். மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க? சரியான ஒரு மோசக்காரை நீ. காசு வச்சுருந்தேன்னா நீ பெரிய இவனா? உன்னால் வந்துட்டு எத்தனை பேர் குடும்பம் வந்துட்டு நடுத்தரவுக்கு வந்திருக்கு தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டுச்சேக்கா. அதில் ஒரு ஆளுமே நான் எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா வந்து உன்னோட கடனை கட்ட முடியாமல் தான் சூசைட் பண்ணார். என்னோட அம்மாவுமே அதை தாங்க முடியாமல் அவங்க இறந்து போயிட்டாங்க. டோட்டல் ஃபேமிலி இல்லாமல் ஒரு லேடி வந்துட்டு தனியாக இருக்கிற இந்த உலகத்தில் எப்படி வந்து கஷ்டம் உனக்கு என்ன தெரியுமான்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே அங்கே கோவப்பட்டு அழுததுமே இவங்க கண்ணீரை தொலைச்சிட்டு அங்கே வந்துட்டு அவனுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி அங்கே பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நீ வந்துட்டு என்கிட்ட வந்து ஏதாச்சும் பேசிட்டு இருந்தேன்னா உன்னை சும்மா விட மாட்டேன். என் ஃபேமிலியை கொண்டவனை போயிட்டு நான் வந்து மேரேஜ் பண்ணுவேனான்னு சொல்லிட்டு அங்கே கோமாயிட்டு போகும்போது அங்கே அசிஸ்டன்ட் ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு என்ன பாஸ் ஆச்சு அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறப்ப வந்துட்டு அவளை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே விசாரிங்க அப்படின்றத சொல்கிறான். என்னான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அப்போ அங்கே மாஸ்டர் வர்றாங்க அப்படின்றத சொன்னதும் இவங்க செடியூஸ் பண்ணுறதுக்காக அங்கே பக்கத்தில் போயிட்டு காஃபி வேணுன்னே கூட்டி விட்டுட்டு ஐயோ தெரியாமல் நடந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. சாரி கேட்குறா. இன்னைக்கு நான் நல்ல மைண்டில் இருக்கேன், அதுவாசி பேசாமல் இருக்கேன், இந்த மாதிரி வேலை இதுக்கப்புறம் நீ பண்ணாத அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயினை பார்த்தா அங்கே வந்து சேலரி எல்லாமே கொண்டு வந்து அவங்க ஆன்ட்டிகிட்ட கொடுக்குறா. அவங்க ஆன்ட்டி வந்துட்டு நீ என்ன இவ்வளோதான் சம்பாரிச்சு கொடுத்துட்ருக்க, ஏதாச்சும் வந்துட்டு ஒரு பெரிய பணக்காரனை மேரேஜ் பண்ணிட்டேன்னா எங்களுக்கு வந்துட்டு டவுரியாச்சும் கிடைக்கும்ல அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டீனா பார்த்தா இவங்களோட பொண்ணு தான் போல். குடும்பமே சேர்ந்து காசு பறிக்கிறதுல தான் வந்துட்டு மொத்தமாக இருக்காங்க வசி, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ அங்கே டவுரி கொடுக்கறதுக்காக ஏகப்பட்ட பேர் உள்ளே வந்ததுமே அங்கே அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகி போயிடுறா நம்ம ஹீரோயின். கடைசியில் பார்த்தா ஒரு வயசான கிழவனுக்கு நம்ம ஹீரோயினை பிடிச்சி மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு அங்கே முடிவு பண்ணியிருக்காங்க. இவ்வளோ காசுமே எங்களுக்கான்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் நான் ஏன் மேரேஜ் பண்ணணும், அப்படி பணம் உங்களுக்கு வேணும்னா உங்கள் பொண்ணு இருக்காளே அவளை போய் மேரேஜ் பண்ணுவீங்கன்னு சொன்னதுமே கோவப்பட்டு அடிச்சுட்டு என்ன தைரியம் தான் நீ இப்படி பேசுவ, நீ வந்துட்டு எங்களுக்கு என்ன பண்ணியிருக்க இப்போ வரைக்குமே, உன்னை இத்தனை வருஷமாக நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம்ல வச்சு, நீ கண்டிப்பாக வந்துட்டு மேரேஜ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த ஃபங்க்ஷனுமே ரொம்ப கிராண்டாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. காசுக்காக வந்துட்டு அந்த பொண்ணோட லைஃபவே வந்துட்டு கெடுத்து விட்றதுக்கு இவங்க ரெடி ஆகிடுறாங்க. அந்த வயசான கிழவனுக்கு பார்த்தா ரொம்பவே வயசான ஆள். இந்த சாகப்புற வயசில் இந்த ஆளுக்கு கல்யாணம் ஒரு கேடு போல். அந்த ஆள் ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டு எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு வெல்கம் பண்ணிட்டு இருந்தான். நம்ம ஹீரோயின் அங்கே வந்து கூட்டிகிட்டு வந்ததுமே ஹீரோயினை பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு என்னோட வருங்கால ஒய்ஃபா நீ பார்க்குறதுக்கு எவ்வளோ வந்துட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்க, வந்து என்னை ஓடி வந்து ஹக் பண்ணிக்கோ அப்படின்றத சிட்டு கூப்பிட்டதுமே ஹீரோயினுக்கு அவ்வளோ ஒரு கடுப்பாய் போயிருது. ஆன்ட்டி கூப்பிட்றாருல போகும்போது பக்கத்துலன்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுந்தா அங்கே போய் இடித்ததில் அந்த ஆள் வந்துட்டு கீழே விழுந்து போயிடுறான். அந்த ஆளால் எந்திரிக்க கூட முடியலை. என்ன தைரியம் தான் நீ இப்படி வந்துட்டு தாத்தா வந்துட்டு தள்ளி விடுவேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு என்ன வந்துட்டு இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு அங்கே வந்துட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. அப்போ அவங்க ஃபேமிலி சொல்கிறாங்க உன்னெல்லாம் வந்துட்டு காப்பாற்றுறதுக்கு யாராச்சும் இருக்காங்களா, உனக்கு பின்னாடியும் கிடையாது முன்னாடியும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது அங்கே நம்ம ஹீரோ பார்த்தா அங்கே மாசாக என்ட்ராகிறான். அங்கே பார்த்ததுமே இந்த டீனா வந்து என்னமோ இவனுக்காக வந்த மாதிரி அங்கே வந்து சீனை போட்டுட்டு வர்றா. இவன் வந்துட்டு அவர்கிட்ட அங்கே மிஸ்பிஹேவ் பண்ணிட்டா, இதனால தான் வந்து பனிஷ்மெண்ட் கிடச்சிட்ருக்கு அப்படின்றத செட்டு அங்கே பேசும்போது யார் வந்துட்டு இப்படி வந்து அடித்தது அப்படின்றத செட்டு அங்கே கேட்டால் அந்த கிழமை தான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்க வந்துட்டு ஒத்துக்க மாட்டான், நான் வந்துட்டு உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன், அதனால தான் வந்துட்டு இப்படி அடிக்க வேண்டியதாயிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி எல்லாத்தையுமே இந்த டீனா வேற ரொம்ப அப்படியே சீனை போட்டுட்டு அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்ருக்கா. நம்ம ஹீரோ பக்கத்தில் போயிட்டு உன்னை யாராச்சும் வந்துட்டு புள்ளி பண்ணாங்கன்னா நான் சும்மா விடுவேனா, நீ இப்போ என்னை ஹஸ்பண்ட் கூப்பிட்டு நான் எல்லாத்துக்குமே பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அந்த கிழவனுக்கு அங்கே மயக்கமே வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு ஃபேஸை திருப்பிக்கிறா. அப்போ அங்கே அந்த டீனா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இவ்வளோ மாதிரி ஆளை போயா நீங்கள் மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறப்ப நீ யார்கிட்ட என்ன வந்து பேசிகிட்டு இருக்க, யார் மேலே கையை வச்சிருக்கேன்னு தெரியாமல் வச்சுட்ருக்க, இப்போ உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்க போகுதுன்னு சொன்னதும் அவ்வளோதான் அந்த ஆள் வந்துட்டு பயந்து போயிட்டு எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, காசு வந்துட்டு கொடுத்து தான் நான் வாங்கியிருக்கேன், இதுக்கெல்லாம் காரணம் இந்த லேடி தான் அப்படின்றத சொன்னதும் அவங்களுக்குள்ள அங்கே வந்துட்டு மாற்றி மாற்றி பயங்கரமாக அங்கே சண்டை வர ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ சும்மா விடுவானா, இதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்துட்டு இவங்க எல்லாத்தையுமே ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே எல்லாத்தையுமே அடிக்க சொன்னதுமே நம்ம ஹீரோ ஏன் இவங்க எனக்கு ரொம்பவே பாவம் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு நானே வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக போட்டு அடி வெளுத்த ஆரம்பிச்சிடுறா. அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுது. ஏன்னா அந்த ஆல்ரெடி அந்த கிழமை போட்டு அடித்ததில்ல அங்கே முதுகுலேருந்து பிளட்டாக வந்துடுச்சேக்கு. அப்போ நான் இப்போ அவளை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறேன், இவங்களுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இறக்கி வரையா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே பாட்டு பிடிச்சி அங்கே போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். வாய முடியலன்னா இதான் நடக்கும்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்குமே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்போ அங்கே டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு நல்லா அடிபட்டுருக்கு, நீங்கள் ஷர்ட்டை கழட்டுங்க அப்படின்னா தான் பார்க்க முடியும்னு சொல்லும்போது என்ன நின்றுட்டுருக்கேன், நான் வந்து ஷர்ட்டை கழட்டி காமிக்கிறேன் கிளம்புன்னு சொல்லும்போது இந்த டைம் வெளியே போடுறேன், இன்னொரு டைம் இந்த மாதிரி சொல்லாத, கண்டிப்பாக உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்றத அவன் சொல்கிறான்.
ஹீரோயின் உடனே அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி அங்கே வர சொல்லிடுறா. எப்படியாச்சும் இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்ப்பா, இங்கே இருந்தால் வந்துட்டு பெரிய பிரச்சனையாயிருன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போனால் ஆல்ரெடி அவங்க எல்லாருமே வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கண்டுக்காமல் போயிட்டு இருந்தாலுமே எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்கும்போது, நான் வந்துட்டு இங்கே இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது, நான் வந்து பே பண்ணுறதுக்கு காசு கொடுத்துட்றேன், இந்தாங்க நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு, என்கிட்ட வந்துட்டு இப்படிலாம் பேசாதீங்க, என்னை விடுங்கன்னு சொல்லும்போது வேமா அவன் பிடிச்சி இழுத்துட்டு, என்னை பார்த்தா உனக்கு என்ன இடியட் மாதிரி இருக்கா, நீ இப்போ என் கூட வந்து சேர்ந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறணும், இதுக்கப்புறம் நீ வந்துட்டு என்கிட்ட எங்கேயும் எஸ்கேப் ஆக முடியாது, என்னை யூஸ் பண்ணிட்டு விடலான்னு பார்க்குறியான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதும், நான் வந்துட்டு உன்னை என்ன யூஸ் பண்ணிக்கிட்டேன், உன்னால தான் என் லைஃபே ஸ்பாயில் ஆகி போயிருக்கு, விலகுன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்படுறா. பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு அவங்க பிடிச்சவங்க ரொம்ப ஹோட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ இப்போ என்னை மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்னா அவளுக்கு என்ன நிலைமை ஆகுமோ அப்படின்றத சொல்லும்போது ஹீரோயின் பாவம் அவங்க வந்துட்டு கவலை ஆகிட்டு அங்கே ஓகே சொன்னதுமே அங்கே கையில் ரிங்கை போட்டு விட்டுட்டு உனக்கு எனக்குமே என்கேஜ்மெண்ட் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொன்னதும் இதுக்கப்புறமாச்சு என்னை தொந்தரவு பண்ணாதான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வேமா அவங்கேருந்து போயிடுறா. இவன்ட்டு வந்து எப்படிப்பா எஸ்கேப் ஆகுறது, எங்கே போனாலும் கண்டுபிடிச்சிருவானேன்னு சொல்லும்போது அவங்க அசிஸ்டன்ட்மே பாஸ் எங்கே ஓடி போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும், இந்த சைனாவில் எனக்கு தெரியாத என்ன இடம் இருக்குது, எங்கே போக போகிறா அப்படின்றத அவன் சொல்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் வேற ஒரு இடம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியோட வீட்டுக்கு தான் அங்கே போயிடுறா. அவங்களுக்கு இவ்வளோ பார்த்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டாங்க, ஹாப்பி ஆகிட்டு வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சு ஒரு மாதிரியா இருக்கா, உடம்பு எதுவும் முடியலையா அப்படின்றத சொன்னதும், இல்லை தாத்தா ஒரு ரவுடி வந்துட்டு பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணி தொல்லை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதுமே, ஒன்றும் கவலைப்படாத கண்டிப்பாக நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்கிறாங்க. பிறகு பார்த்தாங்க நம்ம ஹீரோயின் நைட்டு அவங்க தாத்தா பாட்டியோட சேர்ந்து இருந்தா அங்கே கதவை நாக் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா நம்ம ஹீரோவை தான் அவங்க தாத்தாங்க கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இவர் வந்துட்டு ரொம்ப நல்ல மனுஷம்மா, நம்ம ஊருக்காக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, அதனால் நம்மளுக்கு நிறைய வந்துட்டு லாபம் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. சரி நீங்கள் உட்காந்துட்டுங்க, நான் உங்களுக்காக சாப்பாடு ரெடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போனதுமே நம்ம ஹீரோயின் பக்கத்தில் அவன் க்ளோஸாக வந்துட்டு, நீ என்ன நினச்சிட்ருக்க, என்கிட்ட வந்து எஸ்கேப் ஆயிடலான்னு நினச்சியா, என்னை விட்டுட்டு எங்கே நீ போக முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே போஸ்ட் பண்ணி கிஸ் பண்ணுறான். செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணாத, என் தாத்தா பாட்டிக்கு வந்துட்டு தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், அவங்க மனசை கஷ்டப்படுத்தாதன்னு சொன்னதும், நீ என்கிட்ட ஹானஸ்டாக நடந்துக்கிட்டேன்னா எதுவும் நடக்காது, நீ என்கிட்ட வந்து விட்டுட்டு ஓடி போகலான்னு பார்த்தேன்னா இப்படி தான் நடக்குன்னு சொன்னதும், தயவு செஞ்சு நீ விட்டு அப்படின்றத சொல்லிட்டு அவள் கெஞ்சிட்டு இருக்கா. அங்கே சாப்பிடு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கூப்பிடுறாங்க. சரி நான் இப்போ வர்றோன்னு சொல்லிட்டு வேணும்னே நம்ம ஹீரோயினை தூக்கி அங்கே மடியில் உட்கார வச்சுட்டு, நீ வந்துட்டு என்கிட்ட நீ எப்போயும் எஸ்கேப் ஆகி ஓடணும்னு மட்டும் நினச்சிடாத, நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். நீ வந்துட்டு இப்போ எனக்கு கிஸ் கொடுன்னு சொன்னதும் ஹீரோயின் முடியாதுன்னு சொன்னதுமே, இப்போ கிஸ் கொடுக்கலன்னா கண்டிப்பாக எதுவும் நடக்காது அப்படின்றத சொன்னதும், வேறு வழியில் நம்ம அவள் கணத்தில் போய் கிஸ் கொடுத்ததும், இப்படிலாம் கொடுப்பாங்களா, நீ வந்துட்டு எங்கே கிஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு போர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கான். பயந்து போயிட்டு வேறு வழியில்லாமல் அவள் லிப்லேயுமே அங்கே கிஸ் கொடுக்குறா. பிறகு பார்த்தா அவங்க ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்காக அவங்க கசினோட ஃபேமிலி வந்துடுறாங்க. அங்கே ரொம்ப வந்துட்டு சந்தோஷமாயிட்டு சாப்பாடெலாம் உனக்காக தான் ரெடி பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டு எல்லாருமே சேர்ந்து ஒன்றா அங்கே சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ இவங்க பேரண்ட்ஸ் இறந்து போனதுக்கு அந்த லீ ஃபேங் தான் காரணம், அவனால தான் இத்தனை பிரச்சனை, அவெல்லாம் நல்லா இருப்பானான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கண்டிப்பாக இல்லை அப்படின்றத சொல்கிறா. பிறகு என்ன இவனோட நேம் என்ன லீ அப்படின்றத சொல்லிட்டு அவங்க கசின் கேட்டா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இவனோட நேம் வந்து வேற, இவர் ரொம்ப நல்ல மனுஷன்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிடுறாங்க. எல்லாருமே சேர்ந்து அங்கே கிளம்பிட்டு இருக்கும்போது, நான் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் வாங்க இன்னுமே நல்லா சாப்பாடு சமைக்கிறேன்னு சொன்னதுமே ஹீரோ அவங்க போனதுமே கோபாயிட்டு பிடிச்சி இழுத்துட்டு, என்னோட ஒய்ஃபாக இருந்துட்டு நீ வேற ஒருத்தனுக்கு சோறாக்கி போடுவேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஹீரோயின் அதை பார்த்து அங்கே கோவமாயிட்டு, இதுக்காக நீ இப்படி பாடப்படுத்திட்டு இருக்க அப்படின்ற விஷயத்தை அவள் சொல்லிட்டு இருக்கா. போஸ்ட் பண்ணி அவன் வந்துட்டு வம்பு பண்ணி அங்கே கிஸ் பண்ணும்போது அப்போ அந்த ஃபேங்கை பார்த்தா அங்கே வந்துட்டு, ஏய் நீ தான் அப்போ அந்த லீ ஃபேங்கா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அங்கே வந்துட்டு அடிக்க வர்றாங்க கசினை. ஆனால் இவன் போட்டு அடித்ததுமே நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு நீ விட்டு ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாத அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அவன் அங்கேருந்து போனதுமே நம்ம கசின் சொல்கிறான், நீ வந்துட்டு சேஃப்டியாக இருக்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணுறேன், அவனால் கண்டுபிடிக்க முடியாது, என் கூட வான் சொல்லிட்டு அவன் வேறு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே வந்துட்டு நீ சேஃப்டியாக இருக்கலாம், உனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா இங்கே ஹீரோ வந்து வீட்டில் நம்ம ஹீரோயினை பற்றி விசாரிச்சா எங்கன்னு தெரிலன்னு சொன்னதும், அவளை எங்கே இருந்தாலும் என் முன்னாடி வர வைக்கிறதுக்கு எனக்கு நல்லாவே தெரியும்னு அவன் சொல்கிறான். பார்த்தாங்க வந்துட்டு அவங்க பாட்டி இவங்க எல்லாத்தையுமே கட்டி போட்டாங்க, ஃபோட்டோ எடுத்து அங்கே ஹீரோயினுக்கு சென்ட் பண்ணி விட்றாங்க. அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே அங்கே பயந்து போயிடுறா. நான் இப்போ உடனே வந்துட்டு என் பாட்டி இவங்களை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே வர்றா.
ஆஃபீஸ்க்கு போயிட்டு எங்கே என் பாட்டியன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது, நீ இப்போ என்னை வந்துட்டு ஹஸ்பண்ட் கூப்பிடுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ இனிமே பயந்து போயிட்டு வேறு வழி இல்லாமல் பாட்டியை பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிட்டா, இவன் பாட்டு அங்கே கிஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். நீ வந்துட்டு என்கிட்டருந்து எங்கேயாச்சும் ஓடி போனேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் வந்துட்டு உன்னை விட மாட்டேன், உன் பாட்டியை வந்துட்டு எப்பயும் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்ச என் பாட்டு அங்கே கிஸ் பண்ணிவிட்டு ஹீரோயின் கூட அங்கேவே வந்துட்டு ரொமான்ஸ் பண்ண அங்கே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயின் தயவு செஞ்சு நீ இப்படி பண்ணாத அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போய் நான் உங்களை காமி அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா கரெக்டாக இருப்பாங்க அசிஸ்டன்ட் உள்ளே வந்துடுறாரு. ஸோ வந்துட்டு இவன் பண்ணுற இந்த தப்பை வந்து எப்படியும் அங்கே ஸ்டாப் ஆயிடுது. செஞ்சு என்னை விடுன்னு சொல்கிறப்ப எங்கே போயிட்டுருக்க, என்னை விட்டுட்டு எங்கேயாச்சும் போகணுன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஃபஸ்ட்டு என் கூட சேர்ந்து வெட்டிங் ஹால் பார்க்கவா, அதுக்கப்புறம் நான் உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு பார்ட்டியை காமிக்கிறேன்னு சொன்னதும் ஹீரோயின் அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. அவங்க ஹாப்பியாகிட்டு எங்கள் 4 கேட்டில் கிஸ் பண்ணுறான். சீனில் நம்ம ஹீரோயின் அவங்க ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்காக வர்றா. அவங்களுக்கு எதுவும் ஆகலைலன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, லீ ரொம்ப மோசமானவன பர்சனாக இருக்கான், உன்னை எதுவும் ஹோட்லாம் பண்ணிடலாமான்னு சொன்னதும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பேசாமல் நீ வந்துட்டு உன்னோட கசினை வந்து மேரேஜ் பண்ணிக்கோ, அவன் வந்துட்டு நல்ல பையன், உன்னை நல்லா பார்த்துக்குவான்னு சொன்னதுமே, இல்லை அவனுக்கு வந்துட்டு என்னால் வந்து பிரச்சனை வந்துடும்னு சொன்னதும், உங்கள் ஆன்ட்டி நான் சொல்கிறத கேளு, அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான், இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடணும்னா இதான் ஒரே வழி, நீ பேசாமல் வந்து ஜியாங்க மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொன்னதுமே ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது அங்கே கார்ட்ஸ் வந்துட்டு விட மாட்டாங்க. பட் அங்கே ஹீரோவோட அம்மா அவங்கள போக விடுங்கன்னு சொல்லிட்டு இதில் 10 மில்லியன் காசு இருக்குது, எடுத்துகிட்டு தயவு செஞ்சு நீங்கள் இருந்து என் பையனை விட்டுட்டு போயிருன்னு சொல்லும்போது, எனக்கு வந்துட்டு எதுவும் தேவை கிடையாது, நீங்கள் என்னை வந்து இங்கேருந்து தப்பிக்க மட்டும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னதும் அவங்களும் அதே மாதிரி பண்ணுறாங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு மேரேஜுக்காக ரொம்பவே வந்து சந்தோஷமாயிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த பொண்ணோட கையை பிடிச்சிட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருந்தா, அவள் கையெல்லாமே இங்கே நடுங்குது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு, யார் நீ எங்கே அவ்வளோன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆனதுமே, யாராச்சும் ஒய்ஃப்ட்ட போய் இப்படிலாம் வந்துட்டு பிஹேவ் பண்ணுவாங்களான்னு அவங்க அம்மா கேட்டதுமே அங்கே கண்ணை வச்சு அவன் மிரட்ட ஆரம்பிச்சிடுறான். அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா சும்மா விட மாட்டேன், நான் அவளை தவிர வேறு யாரையும் மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொன்னா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது, அசிஸ்டன்ட் பாஸ் கோவப்படாதீங்க, இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சு வாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு அங்கே ஏற்பாடு பண்ணுறாங்க. ஜியாங் பார்த்தா அங்கே ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருந்தாங்க. ஹெலிகாப்டர்லேருந்து அங்கே தங்க கட்டியும் காசுமா வந்துட்டு கீழே விழுகுது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு எல்லாருமே அதில் ரொம்ப பிஸி ஆகிட்டு எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துட்டு அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு வேமா எஸ்கேப் ஆகி ஓடுனதுமே வேமா இவன் பிடிச்சி இழுத்துட்டு, நான் வந்து உன்கிட்ட என்ன சொன்னேன், என்னை வந்து சீட் பண்ணாத நான் சும்மா விட மாட்டேன்னு சொன்னேன்னா இல்லையா, நீ என்னை விட்டுட்டு எதுக்காக அப்படி ஓடிட்டுருக்கவா, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனால் ஹீரோயின் அங்கே கழுத்தில் கத்தி வச்சுட்டு மாட்டிட்டுருக்கா. நான் உன் கூட சேர்ந்து இருக்கிறதுக்கு நான் பேசாமல் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டு, அப்போ நீ வந்துட்டு மற்றவங்கள ஒராட்டி பாருன்னு சொன்னால் எல்லாத்தையுமே அங்கே வந்துட்டு கட்டி போட்டு அங்கே வாயுமே அடைச்சி வச்சுருக்காங்க. இவங்களோட நிலைமையை பார்த்தியா, நீ செத்து போனேன்னா இவங்களுமே கூட சேர்ந்து சாகட்டும், அதுதான் வந்து முடிவு அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் அங்கே ரொம்ப கவலையாயிட்டு, நான் வந்துட்டு எதுவும் பண்ணலை அப்படின்றத அவ சொல்கிறா. இங்கே நம்ம அங்கே பார்த்தா அங்கே போட்டு பயங்கரமாக அடித்து அங்கே டார்ச்சர் பண்ணுறாங்க. இவனுமே நம்ம ஹீரோ அங்கே அடிக்க போகிறப்ப, தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணாத ஹப்பி அப்படின்றத செட்டு அங்கே கூப்பிட்டதுமே அதை கேட்டுட்டு இவ ரொம்ப சந்தோஷமாயிட்டு, பார்த்தையா இவ எவ்வளோ தூரத்துக்கு என்ன பாசமாக பேசிகிட்டு இருக்கா, அவனை எதுவும் ஹோட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே மேரேஜ் பண்ணுறதுக்காக அங்கே போகிறான். அங்கே மேரேஜ் பண்ணி வைங்க, என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றத சொல்லும்போது பார்த்தா நம்ம ஹீரோயின் மேரேஜ் முடிஞ்சதுமே நான் வந்து உன்னை ரொம்பவே ஹேட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னதும், ஆனால் கூடி சீக்கிரம் என் மேலே உனக்கு லவ் வந்துடும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ எல்லாருக்குமே 10 மில்லியன் காசு கொடுத்துருன்னு சொல்கிறான். என்னோட வெட்டிங்காக வந்ததுக்காக வீட்டுக்கு இப்படி கூட்டிகிட்டு வந்ததுமே அவங்க அம்மா கோமாயிட்டு, இவளை விட்டுட்டு எதுக்காக அவளை போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னதுமே, இவ தான் இதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃப், இவட்ட நீங்கள் ஏதாச்சும் வந்துட்டு பிஹேவ் பண்ணீங்க தப்பா உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து அங்கே ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணதுமே, எனக்கு இப்போ இதில் விருப்பம் கிடையாதுன்னு அவன் சொன்னது, உனக்கு எப்போ விருப்பம் அப்போ இதெல்லாம் பண்ணிக்கலாம், இங்கே வா என் கூடன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்துட்டு கிஃப்டாக சில பொருள் கொடுக்குறான். ஓப்பன் பண்ணி பார்த்தா இவனோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இவனோட பேரில் மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு எனக்கு எதுக்காக இது, எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது, இது பாவப்பட்ட காசுன்னு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க, நானே உனக்கு சொந்தன்றப்ப எனக்கு சொந்தமான எல்லாமே உனக்கு தானே சொந்தம் அப்படின்றத அவன் சொல்கிறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் தூங்கி எழுந்திரிச்சா. அப்போ அந்த மெய்டு வந்துட்டு ரொம்ப திமுறாக பேசிட்டு உங்களோட மதரை என்ன கூப்பிட்றாங்க டீ சர்வ் பண்ண அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே டீ சர்வ் பண்ணால் அங்கே வந்துட்டு வேணும்னே அந்த மெய்டு அங்கே பிடிச்சி தள்ளி விட்டு அங்கே கையில் வந்து கொட்டி போயிடுது. கிராமத்துலேருந்து வந்தவர் தானே, இவளுக்கு என்ன தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோங்க வந்துடுறான். நான் ஆல்ரெடி சொன்னேன் என்னோட ஒய்ஃப்ட்ட யாரும் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க, எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அங்கே கையில் எல்லாத்துலேயும் அவனையும் மெடிசன் போட்டு விடுறான். பட் அந்த லேடிக்கு அங்கே ரொம்ப பயமாகி போயிடுது. அங்கே நீடன் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு சாரி கேட்குறாங்க, தெரியாமல் இப்படி நடந்துருச்சு, நான் இவங்களுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு
அம்மா நீ இவளுக்காக வந்து எத்தனை பேரை எதிர்த்து பேசுவ அப்படின்ற செட்டாங்க ரொம்ப கோவப்பட்டதுமே அந்த மெய்டு வந்துட்டு அங்கே சாரி கேட்டதுமே ஹீரோயின் கோவமாயிட்டாங்க வந்து போகிறா. அப்போ நீ இப்படிலாம் எனக்காக பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு அவள் சொல்லிட்டு நான் என்னோட பாட்டியை மீட் பண்ணணும்னு சொன்னதுமே அங்கே வீட்டுக்குமே அவன் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். அப்போ அங்கே தாத்தா இவனுக்காக டீ எல்லாம் கொடுத்துட்டு இப்போ வந்துட்டு மேரேஜ் ஆயிருச்சு, அவளை நல்லபடியாக பார்த்துக்கோங்க, அவளுக்கு யாருமே கிடையாதுன்னு சொன்னதும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் நல்லா பார்த்துக்குருவேன்னு சொல்கிறான். அப்போ அங்கே ஜியாங் வந்துட்டு ஒரு பர்சன் இருக்காங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க வான்னு சொல்லிட்டு அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறான். பார்த்தாங்க டாங் சொல்லிட்டு ஒரு பர்சன் இருக்கான். அப்போ அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் எதுக்காக இந்த ஆள்கிட்ட போய் என்ன கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு சொன்னதும் அவனை வந்துட்டு எப்படினாலும் வந்து இவர் சமாளிச்சிருவாருன்ற விஷயத்த சொன்னதுமே உன்னோட அப்பா இறந்து போன ஃபுட்டேஜ் வந்துட்டு இப்போ கிடைச்சிருக்கு, அதுக்கு உனக்கு வேணும்னா இந்த பாயசனை கொண்டு போய் அவனுக்கு கொடுக்கணும்னு சொன்னதும் உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு, போலீஸ் தேடியே கிடைக்காதுன்னு சொன்னதும் நான் நினச்சேன் என்ன வேணாலும் எடுக்க முடியும்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுமே எப்படியாச்சும் வந்துட்டு கண்டிப்பாக அப்பா அம்மாவோட அந்த ஃபுட்டேஜ் கிடைச்சாகணும், தப்பு பண்ணவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த மெடிசனையுமே வாங்கிட்டு போகிறா. பட் அதை கொடுக்குறதுக்கு அவளுக்கு விருப்பம் இல்லை, இருந்தாலுமே அங்கே அந்த ஃபுட்டேஜுக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறியா. வீட்டுக்கு வந்ததுமே அந்த டாங் நீ என்ன இன்னுமே பண்ணாமல் இருக்கான்னு சொன்னதும் எனக்கு சான்ஸே கிடைக்கல, சான்ஸ் கிடைச்சிடும் நான் பண்ணிடுறேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. வெளியே போகும்போது அந்த மெய்டுவங்க அவங்களோட மதரின்லா சொன்னாங்கப்பா இவ வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காளாம், ரெண்டாவது ஏகப்பட்ட ஆம்பளைங்க கூட ஆல்ரெடி ஸ்லீப் பண்ணியிருக்காளான்னு சொல்லிட்டு அங்கே வந்து நம்ம ஹீரோயினை பார்த்து அங்கே தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாமே கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாக தான் ஆயிட்டுருக்கு. குடி சீக்கிரம் அவரை வந்து விட்டுருவாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லும் போது நம்ம ஹீரோயின் இந்த ஐடியா ஏன் எனக்கு முதவே தோணலை அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஃபோன் பண்ணி அங்கே வந்துட்டு வேறு வாய்ஸில் அங்கே வந்து பேசுகிறா. உன்னோட ஒய்ஃப்க்கு வந்துட்டு ஆல்ரெடி ஏகப்பட்ட பேர் கூட கனெக்ஷன் இருக்கு, அவள் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கா, அழகான இல்லைன்னு சொல்லிட்டு பேசும்போது நீ யாரை பற்றி யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கன்னு தெரியுதா, நீ இப்போ பேசிகிட்டு இருக்கிறதுக்கு உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றத அவன் சொல்லிட்டு கோவப்படுறான். பிறகு அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இந்த ஃபோன் நம்பர் வந்து எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடி அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே பாஸ் இது உங்களோட வீட்டில் இருந்து தான் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும் இவன் ரொம்பவே அங்கே டென்ஷன் ஆகி போயிட்டு வேமா வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட நீ என்ன இப்போ நல்லா தானே இருக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு ஷாக் ஆகிட்டு என்னடா என்னமோ நினச்சா என்னமோ பண்ணிட்டுருக்கானேன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரிய மாட்டுது. அவங்க அம்மாவுக்கு பார்த்தா ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு அவங்க கோவப்பட்டு கத்திட்டு இருக்காங்க, நான் என்ன பண்ணாலுமே எல்லாமே உல்ட்டாவாகுதேன்னு சொல்லிட்டு அவளாவே வந்துட்டு ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டுருக்கா. பின்னாடி ஃபுல்லாக முதுகு மார்க்காக்கி அதை வந்து ரெக்கார்ட் எடுத்து அவனுக்கு அனுப்பிவிட்டு பார்த்தே இல்லை உன்னோட ஒய்ஃப் ஆல்ரெடி ஏகப்பட்ட பேர் கூட ஸ்லீப் பண்ணியிருக்கா, அதுக்கான எவிடன்ஸ் தான் இதுன்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகி போயிடுது. வீட்டுக்கு அங்கே நம்ம ஹீரோ அங்கே வந்ததுமே ஹீரோயினை இங்கே திரும்புன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பின்னாடி ஓப்பன் பண்ணி பார்த்தா முதுகு ஃபுல்லாக அதே மாதிரி வந்துட்டு மார்க்காக இருக்குது. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவன் ஷாக் ஆகிட்டு ஆல்ரெடி ஏகப்பட்ட பேர் உன்ட்ட வந்து இந்த மாதிரி தப்பாக பிஹேவ் பண்ணியிருக்கலாம், பட் நான் உன்ட்ட அப்படிலாம் வந்துட்டு எது இதுக்கப்புறம் நடக்க விட மாட்டேன், உன்னை நல்லபடியாக பார்த்துக்குருவேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப பாசமாயிட்டு பேசினதுமே ஹீரோயினுக்குமே நம்ம தப்பு பண்ணிட்டோமோ என்னமோ சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலையாகுது. என்னன்னு பார்த்தா உண்மையிலே இந்த மார்க் எல்லாமே அவங்க ஆன்டி போட்டு அடித்ததில் வந்து இருக்கு. அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். சரி அவளுக்காக அங்கே புக்கேலாம் வச்சுட்டு அங்கே கார்டு எல்லாமே எழுதி வச்சுட்டு போயிட்டுருக்கான். ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டுருக்கு. ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பியாக ஆரம்பிச்சிருது. பிறகு அவனுக்காக அங்கே வந்துட்டு அந்த மெடிசன் எடுத்துகிட்டு வரும்போது அங்கே ஃபோன் இருக்குது, அதை தூக்கி அந்த டேங்கோட தான் அதை குப்பையில் போடும்போது அவன் கால் பண்ணிவிட்டு நீ வந்துட்டு தான் உன்னோட ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், வாய்ஸை மாற்றி பேசி உன்னோட ஃபோட்டோவை நீயே எடுத்து அனுப்பிட்டு நான் லவ் மாதிரியே நடிச்சிட்ருக்கேன்னு சொன்னதும் இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு எல்லாமே தெரியும், நான் சொன்னதை பண்ணணும்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு மிரட்டிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுமே இப்போ என்ன பண்ணுறது அந்த ஃபுட்டேஜ் வேணுமேன்னு சொல்லிட்டு அங்கே யோசிக்க ஆரம்பிச்சிடுறா. அவனுக்காக அங்கே வந்துட்டு மில்கெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்ததுமே அவனுமே எதுவும் சொல்லலை, பேசாமல் வாங்கி குடிச்சிக்கிறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே பாசம் அங்கே டச் பண்ணதும் என்னாச்சு அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஏதாச்சும் தப்பு நடந்திருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றத அவ சொல்கிறான். சில உண்மைகள் தெரிய வேணாமா உன்னோட அப்பாவை பற்றின இறப்புகள், இன்னைக்கு வந்துட்டு நான் உனக்கு உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்கிறேன், இப்போ என் கூட சேர்ந்து நீ வான்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டாவ. நம்ம ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் போகலாமான்னு சொன்னதும் அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது நான் உங்களுக்கு பாய்சன் கொடுத்துட்டேன் அப்படின்ற விஷயத்த சொன்னதும் எனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்கிறான். அங்கே கூட்டிகிட்டு போனால் அவங்க அத்தையோட ஃபேமிலி எல்லாத்தையுமே அங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, ஒழுங்காக உண்மையை சொல்லுங்கள், அவளோட பேரண்ட்ஸை வந்துட்டு யார் கொலை பண்ணதுன்னு சொன்னதுமே நான் வந்துட்டு அவர் அங்கே வந்து லஞ்சம் சொன்னேன், பட் அவர் கேட்க மாட்டேன்ட்டாரு, அதனால நான் வந்து அந்த காசை வாங்கிட்டு அவர் அங்கே மேலேருந்து தள்ளி விட்டுட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கிள் அங்கே பேசினதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிருது. இத்தனை நாளாக நீங்கள் வந்துட்டு நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருந்தீங்களா, என் பேரண்ட்ஸ் இறந்து போனதுக்கு காரணமாக இருந்துட்டு நல்லவங்க மாதிரியா பேசுனீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிடுச்சேக்கா. அப்போ அங்கே நம்ம
ஹீரோ மேலேயுமே வந்துட்டு இவ்வளோ நாள் தப்பாக பழிய போட்டு பேசுனதை நினச்சி அவளுக்கு அங்கே ரொம்ப கவலையாக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோ சொல்கிறான், என்னோட பிரதர் ஒருத்தர் இருக்கான், அவன் வந்துட்டு பார்த்தேன்னு வச்சுக்கோமே என்னோட ப்ராப்பர்ட்டிஸை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான். அவனோட நேம் டாங்குன்னு சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. இவனோட பேச்சை கேட்டாலே நம்ம நடந்தோம்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் ஆயிடுது. பார்த்தா அந்த டாங் அங்கே அந்த அங்கே கூப்பிட்டுட்டு அங்கே வந்துடுறான். நான் சொல்லிதான் இத்தனை பிரச்சனையுமே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சாக்கானதுமே கோவப்பட்டு இவன் அடைச்சிட்டு, நான் வந்துட்டு எனக்காக தான் பண்ணிட்டு இருந்தேன், உனக்காக கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே டென்ஷனாகி போயிடுறான். இப்போ நான் சொல்கிறத கேட்டு ஒழுங்காக வந்து ஷூட் பண்ணுன்னு சொன்னாலுமே அங்கே நம்ம ஹீரோ, நீ வந்துட்டு அவ்வளோ போக விடு, என்னன்னாலும் நீனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொன்னதும், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எனக்கு வேணும், நீ அதை எழுதி கொடுத்தீங்கன்னா நான் எந்த தொந்தரவுமே உன்னை பண்ண மாட்டேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு, நீ கவலைப்படாத, எதுவுமே வந்துட்டு உனக்கு நான் ஆக விட மாட்டேன் அப்படின்றத சொல்கிறான். அவனை பார்த்து, நீ இங்கே வந்துட்டு எஸ்கேப் ஆயிடுவேன்னு நினச்சிட்டு இருக்கியா, நீ வந்துட்டு என்னோட வலையில் வசமாக மாட்டியிருக்க, இதுக்கப்புறம் பாரு உனக்கு வந்துட்டு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நீ வந்துட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோமே, பேசாமல் போயிடு, இல்லைன்னா கொஞ்ச நேரத்தில் பாம்பு இடிச்சு எல்லாருமே சேர்த்து போயிடுவோம், எங்களுக்கு சாகிறத பற்றி எந்த ஒரு கவலையும் கிடையாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப அவனுக்கு பயமாயிருது. நேரத்தில் கார்ட்ஸ் எல்லாத்தையுமே கூட்டிட்டாங்க, அசிஸ்டன்ட்மே வந்துடுறாரு. நீ பண்ண தப்புக்கு இப்போ கண்டிப்பாக உனக்கு வந்துட்டு சாவு மட்டும்தான் வந்து பனிஷ்மெண்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. உனக்கு கொஞ்ச நேரத்தில் இங்கே ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுவாங்க, இங்கே இருக்க யாருமே தப்பிக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தா அவனை அப்போ கரெக்டாக அங்கே வந்துட்டு ஷூட் பண்ணிடுறாங்க. அங்கே வந்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே வந்துட்டு அங்கே வந்து ப்ராப்ளமாக ஆரம்பிச்சிருது. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோ அப்பா உடனே அங்கே வந்துட்டு இவனை வந்துட்டு தூக்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப வந்துட்டு நெஞ்செல்லாம் வலிக்குது, எனக்கு என்னமோ பண்ணுதுன்னு சொல்லிட்டு அங்கே மயக்கமானதுமே ஹீரோயின் பயந்து போயிட்டு மாத்து மருந்து கொடுங்கன்னு சொல்றப்ப, ஆல்ரெடி அதெல்லாம் கொடுத்தாச்சு மேடம், சும்மா தான் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோவுமே ரொம்ப ஹாப்பியாயிடுறான். ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு, சரி ஓகே நம்ம வீட்டுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டுருக்கா. எப்படியும் வந்துட்டு உண்மையிலேயே வந்து கொலை பண்ணவங்க யாருன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, தன்னை லவ் பண்ணுறது இவதான்னு சொல்லிட்டு அங்கே புரிஞ்சுக்கிறா. ஸோ இந்த லைஃப் அவன் மனசார ஏற்றுக்க ஆரம்பிச்சிடுறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.